நம்ம ஹவுஸ் ஓனர் பேர் பத்மினி. வயசு 52. 52 வயசானாலும் இவங்க அவ்வளோ வயசான மாதிரியே இருக்க மாட்டாங்க. இவங்க கணவர் பேர் ஜெயராம். அவருக்கு வயசு 60. அவர் போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டையரும் ஆயிட்டார். பத்மினிக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவங்களும் அவங்க கணவரும் மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க. இவங்களுக்கு 2 ஃப்ளோர் இருக்குது. அந்த 2 ஃப்ளோர்லேயும் ரெண்ட்டு மாதம் மாதம் வந்துடும். பத்மினி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. இவங்கள பார்க்கும்போதெல்லாம் நான் ரொம்ப யோசிப்பேன், என்னடா அது பத்மினி 52 வயசுலேயும் இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு தினம் இவளை நினச்சிக்கிட்டு நான் வயலினும் வாசிக்க ஆரம்பித்தேன். நம்ம ஒருத்தரை மனசில் நினச்சிக்கிட்டோம்னா அவங்கள பற்றி யோசிக்க ஆரம்பிப்போம். பத்மினியை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு நாள் நம்ம வீட்டில் டிவி ஆன் பண்ணிவிட்டு சோஃபாவில் இருந்தேன். சோஃபாவில் இருந்துக்கிட்டே அப்படியே வயலினும் வாசிச்சுட்டு இருந்தேன். மத்தியானம் ஒரு 2 மணி இருக்கும். திடீர்னு யாரோ அந்த கதவுக்கிட்ட வந்து நிற்கிற மாதிரி இருந்தது. என்னடா அது வயலின் வாசிக்கிற சமயத்தில் யாரோ வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுந்து வந்து அந்த கதவுக்கிட்ட நின்னேன். உடனே பார்த்தா பத்மினி என்னை பார்த்துட்டாங்க. ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்தேன். சொல்லுங்கம்மா என்ன அப்படின்னு. உடனே பத்மினி என்னை ஒரு பார்வை பார்த்துட்ட அப்புறம் ஒன்றும் இல்லை, வீட்டில் அலமாரியில் ஒரு பாக்ஸ் இருக்குது, அது எடுக்கணும், அதுதான் கூப்பிடலான்னு வந்தேன் அப்படின்னாங்க. சரி நீங்கள் போங்கம்மா நான் வரேன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்ச நேரம் வீட்டிலே இருந்தேன். என்னடா அது வயலின் வாசிக்கும்போது வந்துட்டாங்க, ஒரு வேளை அவங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையிலே இருந்தேன். மேலேருந்து கூப்பிடவும் ஆரம்பித்தாங்க. இன்னும் வரலையா அப்படின்னாங்க. வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போனேன். போனதும் அங்கே கிச்சனு ஸ்லாப்பில் ஒரு பெரிய பாக்ஸ் இருந்தது. அந்த பாக்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சேரை ஏறி எடுத்து கொடுத்ததும் பத்மினி என்னை பார்த்து கேட்டாங்க, என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னாங்க. நான் ஒன்றும் பண்ணலையேம்மா அப்படின்னு. எல்லாம் காலங்காலத்தில் கல்யாணம் ஆகிருந்தா நீ ஏன் இப்படி இருக்க, அதனால தான் அப்படின்னாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் அமைதியாகவே இருந்தேன். எப்போல்லாம் நீ வயலின் வாசிக்கிற அப்படின்னாங்க. எதுவுமே சொல்லலை, அமைதியாக இருந்தேன். சொல்லு அப்படின்னாங்க. இல்லைம்மா இதெல்லாம் போய் நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு. சொல்லு பரவாயில்ல, நானாக தானே கேட்குறேன் அப்படின்னாங்க. 3 நாளைக்கு ஒரு தாட்டி அப்படின்னு. அப்போது கல்யாணம் ஆனால் தினமுமா அப்படின்னாங்க. அது தெரில, ஏமோ லைஃப் பார்ட்னர் எப்படி கிடைக்கிறாங்களோ அதை பொறுத்து தானே அப்படின்னு. சரி பார்த்து அப்படின்னாங்க. நானும் வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து யோசிச்சுட்டே இருந்தேன், என்னடா அது நம்ம பேசாமல் வீடை வெக்கேட் பண்ணிடலாமா, வேறு வீடை பார்த்துடலாமா, ஏன்னா பத்மினிக்கும் தெரிஞ்சு போச்சு, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஒரு 2 நாள் 3 நாள் ஒர்க் விஷயமா நானும் இருந்தேன். அதுக்கப்புறம் வாடகை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். போனதும் லக்ஷ்மி அம்மா இருந்தாங்க. நானும் சொல்ல ஆரம்பித்தேன் பத்மினிக்கிட்ட, நான் இந்த மாதத்தோட நான் வீடை வெக்கேட் பண்ணிடுறேன், வேறு வீடை பார்த்துக்கிறேன் அப்படின்னு. என்னாச்சு திடீர்னு அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லை பத்மினி அம்மா அப்படின்னு.
சொல்லு அப்படின்னாங்க. இல்லை அன்னைக்கு நீங்கள் வரும்போது பார்த்துட்டீங்களோன்னு நினச்சேன் அதான் அப்படின்னு. அதுக்கு போய் என்ன இருக்குது, எல்லாருமே அப்படி தானே இருப்பாங்க அப்படின்னாங்க. இல்லை இருந்தாலும் அப்படின்னு. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, இங்கே வா உக்காரு அப்படின்னு சொன்னாங்க. நானும் உக்காந்தேன். பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே பார்த்தாங்க. எனக்கு ஒரு தான் 52 வயசாகுது. ஆனால் எனக்கு சரியான சாப்பாடு வீட்டில் கிடைக்கல தெரியுமா? அப்பாவும் ரிட்டயர் ஆயிட்டார்ல. நானும் அவர எதுவும் கேட்க முடியாது. என்ன பண்ணுறது? அவரு வேலைக்கு போகும்போது நல்லாவே சாப்பாடு போட்டுட்ருந்தாரு. இப்போ ரிட்டயர் ஆயிட்டாரு. இப்போ போய் நான் அவர்கிட்ட எனக்கு சாப்பாடு போடுங்கன்னு சொன்னா அவரால முடியுமா? முடியாது. அதுக்கப்புறம் கேட்டு எனக்கும் கஷ்டம் தானே அப்படின்னாங்க. ஆமாம்மா அப்படின்னேன். சரி, நீயும் தனியா தான் இருக்க. அன்னைக்கியும் அப்படி தான் இருந்த. அதனால சாப்பாடு நீ எனக்கு போடலாமே அப்படின்னாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னேன். ஏன் என்ன மாதிரி வயசான ஆளுங்கிட்டலாம் நீ பேச மாட்டியா? ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க மாட்டியா? அப்படின்லாம் கேட்டாங்க. நான் ஒன்றும் இல்லை. இல்லைம்மா, இப்போ உங்களுக்கு யாருன்னா 52 வயசுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஆள் பார்க்க இன்னும் நல்லா தானே இருக்கீங்க. அதுக்கப்புறம் என்னம்மான்னு சொல்லிட்டு நாங்கள் விருந்து சாப்பிட ஆரம்பித்தோம். நல்லா விருந்து ஒரு அரை மணி நேரம் சாப்பிட ஆரம்பித்ததும் பத்மினி அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக போச்சு. சந்தோஷமாக போனதால் என்ன பண்ணாங்க, இந்தா இந்த காசை நீயே வச்சுக்கோ அப்படின்னாங்க. ஏம்மா அப்படின்னு. ஆமாம், எனக்கு பசிக்கு நீ சாப்பாடு போட்ட, அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ரெண்டெல்லாம் வாங்கினா நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. பரவாயில்ல, நம்மளே ஏற்கனவே கம்மி சேலரியில் தான் இருக்கோம், இப்போ இவங்க ரெண்ட்டும் வேணான்ட்டாங்களேன்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க 2 நாளைக்கு ஒரு தடவை எனக்கு கூப்பிட ஆரம்பித்தாங்க. நானும் 1 மாதம் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கேட்க ஆரம்பித்தேன். என்னம்மா 2 நாளைக்கு ஒரு தாட்டி நீங்கள் வர சொல்கிறீங்களேன்னு. ஏன் உனக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னாங்க. இல்லை, நான் வேலைக்கும் போயிட்டு அப்புறம் இங்கேயும் வரணுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னு. அப்போ என்ன, வேலையை வேணால் ரிசைன் பண்ணிவிடுன்னாங்க. வேலையை ரிசைன் பண்ணிட்டா எப்படிம்மா அப்படின்னு. இப்போது வேலையில் எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னாங்க. ஒரு 10,000 15,000 வரும் அப்படின்னேன். அந்த காசை நானே கொடுக்குறேன் அப்படின்னாங்க. எப்படிம்மா அப்படின்னேன். நான் நல்லா வசதியாக தானே இருக்கேன். அது இல்லாமல் அவருக்கு பென்ஷன் காசும் வருது. நீயும் எனக்கு சாப்பாடு கொடுக்குறல்ல, நான் அதுக்கு ஏதாவது செய்யணும்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னை வேலையும் ரிசைன் பண்ண சொல்லிட்டாங்க. நானும் பார்த்தேன், பத்மினி அம்மா மாதிரி ஒரு ஆள் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதுக்கு ஜாபுக்கெலாம் போகணும்னு சொல்லிட்டு நானும் வேலையை ரிசைன் பண்ணிட்டு நான் தினமும் பத்மினி அம்மாக்கிட்ட பேச ஆரம்பித்தேன். பொதுவாகவே ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல வசதியாக இருப்பாங்க வீட்டில். ஆனால் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காதம்போது ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அந்த சமயத்தில் நம்மளை மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்காக இவன் இவ்வளோ இருக்கும்போது இவனுக்கு ஏதாவது நம்ம நல்லா பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா இந்த செயினு, மோதிரம், வாட்ச்சு, அப்புறம் மொபைலு இதெல்லாம் கிஃப்ட் வாங்கி தருவாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இவனுக்கு கொடுத்தா மட்டும்தான் நம்ம கூடயே இருப்பான். இல்லைன்னா அவன் வேறு ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடி போயிடுவான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயத்தில் தான் இவங்க நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீப் ஆன் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய்.